ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் லேப்டாப் வாங்கலாம்னு டிசைட் பண்ணியிருப்பீங்க, டெஸ்க்டாப் வாங்கலாம்னு டிசைட் பண்ணியிருப்பீங்க. அது ஒரு 7 பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம் ஈஸியாக என்ன வாங்கலான்றது. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு லேப்டாப் வாங்கணும், டெஸ்க்டாப் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முதல் விஷயம், ஒரு லேப்டாப்புன்றது வந்து ஒரு லைட் வெயிட்டான சோர்ஸ். அது வந்து எங்கே வேணாலும் எடுத்துகிட்டும் போகலாம், கேரி பண்ணிக்கலாம் ஈஸியாக. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஒரு டெஸ்க்டாப் வாங்குறீங்க அப்படின்னா கீபோர்டு அண்ட் மவுஸ் எல்லாமே இருந்தால் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ் வேணும். ஆனால் லேப்டாப்பில் எல்லாமே இன்பில்ட்டாகவே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கிராஃபிக்ஸ் கார்டு வந்து லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் ரேட்டு கம்மியாகவே கிடச்சிரும். அது ஒரு நல்ல சோர்ஸாகவே இருக்குது லேப்டாப்பில். அது மாதிரி கேமிங்க்கு லேப்டாப் வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க. லேப்டாப்போட குவாலிட்டி வந்து போராக தான் இருக்கும். நீங்கள் எந்த ஹையர் எண்ட் லேப்டாப் எடுத்தாலும் பிசி அளவுக்கு வராதுன்றது தான் உண்மை. கேமிங்கோட குவாலிட்டி வந்து லேப்டாப்பில் போராக தான் இருக்கும் பிசியோட, நீங்கள் எவ்வளோ தான் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டாலும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது பார்க்க போகிறது பவர் சப்ளை. அதை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரிலையபிலிட்டி, நம்மளுடைய ப்ராடக்டோட ரிலையபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். பவர் சப்ளை பொறுத்த வரைக்கும் லேப்டாப்பில் எந்த மாதிரி இருக்கும்னு லேப்டாப் யூஸ் பண்ணவங்களுக்கு முதலே தெரியும். எப்படின்னா, நார்மலாகவே கேமிங்னு வந்துட்டிங்கன்னா கண்டினியூஸ் பவர் சப்ளை கொடுத்தா தான் அந்த லேப்டாப் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஹையர் அண்ட் கேம்ஸ் விளாட்றீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பவர் சப்ளை ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். நீங்கள் சார்ஜ் ப்ளக்இன் பண்ணாமலே விளாண்டிங்க அப்படின்னா உங்களோட லேகோட ரேட் வந்து அதிகரிக்கலாம், எஃபிஎஸ் குறையலாம். அந்தமாரி நிறையா இருக்குது. ஒரு பிராண்டுக்கும் ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக ஒரு லேப்டாப்லன்றது கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் லேப்டாப்புக்கு என்ன லேப்டாப் ப்ரோ வாங்கலாம் கேமிங்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் செக் பண்ணி பை பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இருந்தளவுக்கு எனக்கு தெரியலை. ஏன்னா நான் யூஸ் பண்ண லேப்டாப்ஸ் தான் உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பேன். மேலும் வந்து இந்த லேப்டாப்பில் சார்ஜுன்றது வந்து நீங்கள் போட்டு விளாண்டாதான் லேகிங் அண்ட் எஃபிஎஸ் ரேட் வந்து குறையாமல் இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரொஃபஷ்னல் யூஸ்க்காக லேப்டாப் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 3 to 5 hours அந்த ரேஞ்ச். எப்படின்னா நீங்கள் வாங்குகிற லேப்டாப்பை பொறுத்து வந்து மாறும் பேட்டரியோட பர்சன்டேஜ் வச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும். நீங்கள் எதை வச்சு பார்க்குறீங்கன்னா பிசி வச்சு பார்க்குறப்போ லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் லோவாக தான் இருக்கும். என்ன தான் எஃபிஎஸ் அதிகமாக இருந்தாலும் பிசி அதை விட அதிகம் தான் என்னால் சொல்ல முடியும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஹையர் அண்ட் கேம்ஸ் வந்து எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஹையர் அண்ட் கேம்ஸ் விளாட்றப்போ ரொம்ப ஒரு லாகிங் வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காமிக்கிற அந்த ஒரு கிராஃபிக்ஸும் பெருசாக தெரியாது. அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காஸ்ட் ஆஃப் லேப்டாப். ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளோட பிசி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 1.5 லட்சமாச்சு இப்போதைக்கு ஆகும். 1.5 lakhs வரைக்கும் ஆகும். இதே நீங்கள் வந்து லேப்டாப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே கான்ஃபிகரேஷனில் ரேட்டு கம்மியாக கிடைக்கும். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்குது நிறைய பேருக்கு. ஏன்னா வந்து அதே கான்ஃபிகரேஷனாக லேப்டாப்பில் கிடைக்கிது. அது எவ்வளோ ஓரளவுக்கு மேல் தான். ஏன்னா வந்து பிசி ப்ரைஸோட அது ஒரு 30% கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ரிப்பேர் ஆஃப் லேப்டாப்பில் வந்து ரிப்பேர் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா வந்து அதை கலட்டணும், அது கலட்டுறதுக்கே ஒரு டெக்னீஷியன் வேணும் எப்படி இருந்தாலும். ஆனால் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப்பில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். எந்த கடைக்கு வேணாலும் போய் செக் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இதே நீங்கள் வந்து பிசியில் அதை பண்ண முடியாது. அதுதான் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் லைக் இப்போ ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு ஒரு ரேம் அது மாதிரி எதாவது நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அதுக்கும் நம்ம கடைக்கு தான் போகணும். அந்தமாரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஒரு எஸ்எஸ்டி சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மாட்டுற மாதிரி இருக்கும். ரேமோ நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ நீங்கள் கடையில் தான் போய் மாட்டுற மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாகவே பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த லேப்டாப் அப்படின்றது வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை மெயினாக வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா வந்து பிசி அந்தளவுக்கு போகிறத விட லேப்டாப்பில் கற்றுக்கிறது எவ்வளோ கொஞ்சம் ஓரளவுக்கு பிகினர்ஸ்க்கு இதுவே ஓகே. இதே வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் பிஸ்னஸ் மேன்ஸ்னால் லேப்டாப் நிறைய பேர் வச்சு பார்த்துருப்பீங்க. ஆப்பிள், மேக்புக் அப்படி நிறைய வச்சுருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து லேப்டாப்புன்றது ரொம்ப ஒரு ஈஸியான டிவைஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஸ்க்டாப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான்
இது வந்து இப்போ டெஸ்க்டாப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டெஸ்க்டாப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதாவது போய் மாற்றணும், எதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா கூட நீங்கள் அந்த யூபிஎஸ்ஸை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். அது ஒரு பெரிய தலைவலியாகவே இருக்கும். அதனால் வந்து அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் பவர் சப்ளைன்றது வந்து லேப்டாப்பில் ஒரு பேட்ரி இருக்கிறதுனால நீங்கள் இப்போ பவர் இல்லைனா கூட ஒரு 1 ஹவர் ஒரு 2 ஹவர் வந்து நீங்கள் கேம் ப்ளே பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை அதில் ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதையும் பண்ணிக்கலாம். ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வரைக்கும் தாராளமாக பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்கள் பவர் சப்ளை அப்படின்றப்போ ஒரு இடத்துல அடி வாங்குது. எங்கே அப்படின்னு கேட்டிங்க, நீங்கள் சிபியூ வைக்கிற இடத்துல கண்டிப்பாக நீங்கள் ஒரு யூபிஎஸ் வச்சே ஆகணும். யூபிஎஸ் ஏன் ப்ரோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் சிபியூவை ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க மானிட்டரில். அந்த டைமில் கரெக்டாக கரண்ட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து எல்லாமே வேகமாக வந்து ஆஃப் ஆகிறப்போ அதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக சிபியூ வந்து செட் பண்ணுறோம். சிபியூவில் யூபிஎஸ் செட் பண்ணுறோம். யூபிஎஸ் செட் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் பேட்ரி பேக்கப் வந்து தருது. அது இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பை யூஸ் பண்ணலாம். அது இல்லை அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எதனா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை நான் பழைய மாதிரி சொன்ன மாதிரி நீங்கள் எங்கேயாவது தூக்கிட்டு தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் தனியாக பார்ட்ஸாக தூக்கிட்டு போக முடியாது. ஃபுல் சிபியூ செட்டை தான் நீங்கள் தூக்கிட்டு போகணும். அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாகவே பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸில் அதில் சொல்லவே வேணாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், கேமிங்னாலே பிசி செட்டப் அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து கேமிங் அப்படின்ற பட்சத்தில் வந்து பிசி தான் வந்து வின் பண்ணும் எப்படியா இருந்தாலும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஏன் லோ அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் வந்து எப்படி பார்த்தாலுமே நீங்கள் வந்து பிசி பில்ட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் வெளியே தான் போய் வாங்குவீங்க. வெளியே வாங்குறப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெளியே எல்லா ப்ரைஸுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பிசி வாங்க போகிறதுக்கும் பில்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பில்டு பண்ணுறோம் அப்படின்றப்போ டெக்னீஷியனை கூப்பிட்டு வச்சோ இல்லைனா அங்கேருந்து யாராவது ஆளை வர வச்சோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா லேப்டாப் அண்ட் ஃபோன்ஸ் எப்படி பை பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பை பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரேட்டு கம்மியாகவும் கிடைக்கலாம். சில டைம் வந்து நீங்கள் கேட்குற கான்ஃபிகரேஷனில் ரொம்ப ரேட் அதிகமாகவும் இருக்கலாம். ஒரு சில டைம் ப்ராசஸரோட ரேட் ஆர் ரேம் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா வந்து அந்த டைம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். அந்த ரேட்டு வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து பை பண்ணிங்கன்னா பிசி வந்து ஒரு ஃபுல் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். 100% ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஈஸி டு ரிப்பேர் ஆர் பில்டு. நம்ம வந்து இப்போது ப்ராடக்ட்ஸ் வந்து எதாவது உள்ள சிபியூவில் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்றோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே இருக்க ப்ராடக்ட் என்ன ரிப்பேர் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்து நம்மளே வந்து சரி பண்ணிக்கலாம். இதே வந்து எதுவுமே சரி பண்ண முடியாது அப்படின்னு வந்து எதில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லேப்டாப்பில் தான் அந்த மாதிரி வரும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து நம்மளே எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது. அது வந்து படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். படித்தவங்க மீன்ஸ் எப்படி, அந்த லேப்டாப்பை பற்றி படிச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து உள்ளே எப்படி என்னன்னு தெரியும். அது வந்து நம்மளால் எதுவும் பார்க்க முடியாது. அதனால் வந்து அதை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இதே வந்து பிசின்றப்போ எல்லாத்துக்கும் ஒரு இடம் வந்து இருக்கும். அதை நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அதனால் வந்து அது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதேமாரி வந்து பிசி பில்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சொல்கிறது, இப்போ பிசி வந்து ஒரு 16 GB ரேமில் இருக்குது. இன்னும் பில்ட் பண்ண போகிறேன், இப்போ 32 GB ரேமை மாற்ற போகிறேன்னா ஈஸியாக மாற்றிடலாம். அது வந்து இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து கேன் பி கஸ்டமைஸ் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது ஹார்ட்வேர் கிடையாது, சாஃப்ட்வேரே கஸ்டமைஸ் பண்ணலாம். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரேம் அண்டு கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ 64 GB ரேம் வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரேம் ஸ்லாட்டே வந்து வாங்கிக்கலாம். ஆனால் லேப்டாப்பில் வந்து அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதில் வந்து அவங்க லிமிட்டட் ஸ்லாட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ 16னா அது 32 வரைக்கும் தான் மாற்ற முடியும். ஆனால் லேப்டாப்புன்றது வந்து அதோடய முடிஞ்சுது. ஆனால் வந்து நம்மளோட பிசி அப்படி கிடையாது. நம்ம தான் ஸ்லாட்டே வைக்க போகிறோம். அப்படின்றப்ப நம்ம எத்தனை ஜிபி ரேம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய பர்சனல் யூஸை பொறுத்து மாறும். அது வந்து இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கேமிங் அண்டு ட்ரேடிங் பர்பஸ்க்காக இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி நெட்வொர்க்கில் ரிசர்ச் பண்ண வரைக்கும் அந்த அளவுக்கு தான் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஹை எண்ட் கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால எல்லோரும் வந்து ஏஐ டூல்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த பிசியில் வந்து
ஹையர் எடிட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க வந்து அவங்களோட ஸ்கில்ஸை வந்து காட்டணும் அப்படின்னா இந்தமாரி ஒரு பிசி வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹையர் கேம்ஸ் வந்து நான் விளாட்றேன் ப்ரோ, ஹையர் கிராஃபிக்ஸ் கேம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஒரு ஆப் டெவலப்பராக இருக்கீங்க, கேம் டெவலப்பராக இருக்கீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ்க்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு செட்டப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வெளியே எந்த இடத்துல பார்த்தாலுமே டெஸ்க்டாப் மட்டும்தான் இருக்கும். ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பில் கவுண்டருக்கு போனீங்கன்னா கூட அங்கே டெஸ்க்டாப் தான் வச்சுருப்பாங்களே தவிர லேப்டாப் இருக்காது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லோ பர்ஃபார்மன்ஸ்னால் அது லேப்டாப், அதனால் வந்து அது எங்கேயுமே வைக்க மாட்டாங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து திடீர்னு டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்றப்போ அவங்களால எதுவும் பண்ண முடியாது. மேலும் வந்து லேப்டாப்பை அடிக்கடி சார்ஜும் போட்டு அதை எடுத்துலாம் யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து எல்லாருமே ஓகே ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வச்சுருக்கோமா ஓகே அப்படின்ற ஒரு இதில் விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனிஸ்க்கும் போகிறப்போ எல்லாருமே பெரிய பெரிய கம்பெனிஸை சொல்லலை, நார்மல் கம்பெனிஸ்க்கு போகிறப்போ டெஸ்க்டாப் தான் யூஸ் பண்ணுவாங்க. மெனுமே பெரிய கம்பெனிஸ்லையும் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, அது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இப்போ அதேமாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்றப்போ இந்த செட்டப் வந்து உங்கள் ரூமில் பண்ணி வச்சிங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அதுக்காக தான் இது எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன வாங்கலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட சில்ட்ரன் இல்லைனா நீங்களே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு அப்படின்றப்போ வந்து எனக்கு எது ப்ரோ சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லேப்டாப் சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோடிங்னு அப்படி இருந்தாலும் நீங்கள் இப்போதைக்கு கற்றுக்க போகிறீங்க. கோடிங் அண்டு ஆப் நார்மல் டெவலப்பிங், வெப்சைட் டெவலப்பிங் அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இப்போதைக்கு லேப்டாப் மட்டும் போதும் நீங்கள் பேசிக்ஸ் கற்றுக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஹையர் எண்டுக்கு போகலாம். நீங்கள் பிசி இப்போவே வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. ஏன்னா வந்து பிசி வந்து அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் பிசியை வந்து பில்ட் பண்ணிகிட்டே போக முடியும் உங்களுக்கு என்ன தேவையோ. ஆனால் லேப்டாப் வந்து நீங்கள் பேசிக்ஸ் ஃபுல்லாகவுமே கற்றுக்கலாம். ஒரு ஆவரேஜ் ஒரு 40,000 30,000 செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்ஸ் நிறையவே கிடைக்குது. அந்தமாரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. யாராச்சும் இந்த மாதிரி லேப்டாப் வாங்க போகிறேன், டெஸ்க்டாப் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்கள பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வச்சு ஒரு ஐடியா எடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.